உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சேச்சே, அது ரொம்ப சீப்பா இருக்கும். வேற என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. டேய் சீனு, நீயா? நான் பயந்தே போயிட்டேன். என்னப்பா ரொம்ப நேரமா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. டேய், எல்லாம் உன் விஷயமா தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். உன் லவ் மேட்ரை வீட்டுக்கு எப்படி சொல்லலான்னு நானும் பல விதமா யோசிக்கிறேன். என்னால அதுக்கு ஒரு விட கண்டுபிடிக்க முடியல. எந்த வித பிரச்சனையும் இல்லாம நீங்க சேரணும், அதான்டா என்னோட ஆசை. அப்பா, என்னதான் நீங்க தலைகீழா நின்று யோசிச்சாலும் பிரச்சனை இல்லாம அதை சொல்லவே முடியாது. அது அவ்வளவு சாதாரணமான விஷயமும் இல்லை. சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும்னு வெயிட் பண்ணி தான் இதை ஓபன் பண்ண முடியும். இவனுக்கு இப்படி மூச்சரிக்க ஓடி வர்றான். ஐயா ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏண்டா, எனக்கு தெரியாத விஷயத்த சொல்றதுக்காக தானே இப்படி மூச்சரிக்க ஓடி வர்ற. இங்க வந்தும் உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு கேட்டா என்னடா அர்த்தம்? கண்ட்ரி ஃப்ரூட் விஷயத்த சொல்றான். ஐயா, இன்னைக்கு பஞ்சாயத்துல மாயாவோட அப்பா கிஷோர் வந்து மாயா லவ் பண்ற பையன் நம்ம சீனு தம்பிதான்னு சொல்லி பிராது கொடுத்திருக்காருயா. அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நேரத்துல ஒரே கலவரமாயிருச்சு. அப்புறம் நாளைக்கு சீனு தம்பியையும் மாயாவையும் நேர்ல கூப்பிட்டு விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர் சொல்றது பொய்யா இருந்தா அவருக்கு 10 சவுக்கடின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, என்ன ஃபியூச்சர் சம்பந்தி நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு. என்னப்பா அது பெரிய பூகம்பமே கிளம்பி இருக்கு. இல்லடா சீனு, அது வேற ஒண்ணும் இல்லல. இல்லைங்கய்யா, இதான் சொல்ல வந்தேன். சரி சரி, நீ போ. டேய், நாம எப்படி அந்த விஷயத்த சொல்றதுன்னு பார்த்தா அதுக்குள்ள ஃபியூச்சர் சம்பந்தியே முந்திக்கிட்டாரு. அப்பா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியாம சிரிச்சிட்டு இருக்கீங்க. டேய் சீனு, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. நம்ம கையை மீறி நடக்கிற விஷயத்தையெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே வரத்தானே போகுது. இப்ப வந்துருச்சு. ஐயோ, நாளைக்கு நான் பஞ்சாயத்துல என்னதான் சொல்லுவேன்? ஏய், வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் மாயாவை தான் விரும்புறேன்னு போட்டு உடைச்சிரு. இந்த பார்ச்சினோ, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இவனை தைரியமா வச்சுக்க நம்மள தைரியசாலியா காட்டிக்க வேண்டியிருக்கு. பூகம்பம் ஒண்ணு வெடிக்க போகுதுடா மணி, எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோ. சரி வா, முதல்ல வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. சரி வாங்க. வா. என்னப்பா ரகு, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? சிவா, என்னடா ஆச்சு? நீயாவது சொல்லேன்பா. இப்படி 2 பேருமே எதுவுமே சொல்லாம இருந்தா என்னதான் அர்த்தம்? அந்த அளவுக்கு நாங்க அவமானப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.